நேற்று நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எப்பவும் போல சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சைட்லேயே நான் முட்டை கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிரேவி ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷன். சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமா சோம்பு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கணும். கூடவே சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இதோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கு கூடவே கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முட்டையா உடச்சு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3 முட்டை சேர்த்திருக்கேன். முட்டை ஊத்துனதுக்கு அப்புறமா அது மேல லைட்டா பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சிடணும். அடுத்து முட்டையை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சிடணும். அதுலயே முட்டை நல்லா வெந்து வந்துடும். லாஸ்டா கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு.